ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இது ஃப்ரைடேயோட ரொட்டீன் தான். என்னடா இந்த ஃப்ரைடேவே வந்துருச்சு, இப்போ தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பாப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால் என்னால் எந்த ஒர்க்குமே செய்ய முடியல. பாப்பா கூடவே இருந்ததுனால என்னால் எடிட்டிங் ஒர்க் எதுவுமே பண்ணல. அதனால் நான் நேற்று தான் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் மார்னிங் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் எல்லாம் பெட் டீ குடிச்சு தான் பழக்கம். எழுந்தவுடனே டீ இருக்கும், அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் பெட் டீன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் அந்த டீயை கூட போடணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்னைக்காவது உடம்பு முடியலன்னா ஹஸ்பண்ட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதையே நம்ம ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப பெரிய தப்பு இல்லை. ஏன்னா நம்ம தான் ஹோம் மேக்கர், நம்ம தான் ஹோமையே மேக் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் நான் என் மைண்டை அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி யாரெல்லாம் பெட் காஃபி பெட் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்னிங் எழுந்ததுமே நமக்கு அந்த டே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour இல்லைன்னா 45 minutes முன்னாடி தான் நம்மளே எழுந்துப்போம். அதுக்குள்ளே லஞ்சு டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். அன்றைக்கி மார்னிங் நான் கீ ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீ ரைஸுக்கு சூப்பரான காம்பினேஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அன்றைக்கி நான் மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக கீ ரைஸ்க்கு ஏதாவது கிரேவி மாதிரி இருந்தால் தான் சாப்பிடவே நல்லாயிருக்கும். ஏன்னா வெள்ளை சோறு சாப்பிட்ற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். கீ ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. குக்கரில் கொஞ்சம் தாராளமாக நெய்யை விட்டு அதுக்கு தாளிப்புக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் ஒரு பட்டை லவங்கம் அப்புறம் ஏலக்காய் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு லிட்டை மூடிட்டேன். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். என்னுடைய குக்கருக்கு பார்த்திங்கன்னா புசு புசுன்னு 2 நின்றோம். அதனால் நான் 5-6 விசில் விட்டுருக்கேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு அந்த விசில்லாம் முடிஞ்சு இப்படி ஓப்பன் பண்ணோடனே அந்த கம்மன்னு ஒரு வாசனை வந்துச்சு பாருங்கள். கீ ரைஸ்லேருந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே சரி சைட் பை சைடில் மஷ்ரூம் கிரேவியும் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாலாம் செய்யலை, சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன்குள்ளே அப்போ தான் அந்த கெட்டி படத்துக்கு வரும். இல்லைன்னா ரொம்ப சுண்டுன மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. அதனால் பர்சனலாக நான் கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ கீ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடி ஆகிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் எழுந்து வந்துட்டாங்க. ஸோ அவன் என்ன பண்ணான்னா ஆல்ரெடி லேப்பில் பாட்டு ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே அங்கே போயிட்டான். சரி நமக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. அவன் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தான். சரி ஒரு பக்கம் மட்டும் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு மேகி செஞ்சுருந்தேன் மார்னிங் டிஃபனு. ஸோ என்னுடைய மெயினான ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் பாப்பாவுக்கு நான் பால் கொடுத்து எடுத்துகிட்டு போனேன். அது வரைக்கும் அவர் டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருந்தார். மார்னிங் டிஃபன் ஹஸ்பண்டுக்கு மேகி செஞ்சுருந்தேன். எனக்கும் பாப்பாவுக்கும் சத்து மாவு வரும்ல, அதில் ஒரு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆஃப்டர்நூனுக்கு நீங்கள் பார்த்தா மாதிரி கீ ரைஸுமே மஷ்ரூம் கிரேவியும் தான். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டேன். ஆனால் எழுந்திரிக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் பொறுக்கட்டும்னு பார்த்தா டைம் அதுக்குள்ளே 7 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம படுத்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு 3 பட தனுஷ் மாதிரி தான். இந்த சைடு அந்த சைட்லேருந்து வீட்டு வேலை முடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்கோ கேட்டுகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஏதாவது உடம்பு முடியலன்னு படுத்துட்டு இருந்தால் உங்கள் காதில் யாராச்சும் வீட்டு வேலை முடிக்கலன்னு சொல்லிட்டு எக்கோ அடிக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வீட்டு துடைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கற்பூரமும் கல்லுப்பும் சேர்த்து தான் வீடு துடைச்சிருந்தேன். இது அவங்க எனக்கு லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க சொன்னதுலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக இருக்கும், இந்த தூக்கு கலக்கம் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு அதே மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டேன். இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக எந்த ஒர்க்குமே ஆகாது. அவனை டைவர்ட் பண்ணுறதுக்கு பொம்மையெல்லாம் கூட கொடுத்தேன். ஆனால் அவன் என் பின்னாடி தான் வந்தான். ஸோ பாட்டு போட்டால் மட்டும்தான் அவன் வேலையை பார்ப்பான், நம்ம வேலையை பார்க்க முடியும். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பை துடைக்கிறதுக்கு நான்
லைசால் கிச்சன் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் இருக்குது. அதை வச்சு தான் யூஸ் பண்ணி துடைப்பேன். அது போட்டு துடைச்சோம்னா அப்படியே கண்ணாடி மாதிரியே ஆகிடும். கவுட்டன் டாப் அந்த டைல்ஸு நீங்களே பார்த்தாலே தெரியும், அப்படியே பளபளன்னு இருக்கும். நமக்கு தெரியும் கண்ணாடி மாதிரி இருக்கும். என் ஃபோன்லாம் கூட தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா லுக்காக இருக்கும். ஸோ நம்ம எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம அந்த டைல்ஸுமே சரி ஸ்டவ்வுமே சரி ஒரு க்ளீன் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டேன். ஏற கட்டிட்டு அந்த ஃபைனலாக அந்த கிச்சனை பார்க்கும்போது தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்போ தான் நமக்கு நிம்மதியாகவும் தூக்கமும் இருக்கும். இல்லைன்னா நம்மளால் சத்தியமாக தூக்க முடியாது. ஏன்னா என்னால் முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா என்னை அப்படி தான் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு தூங்க போயிட்டோம். நைட் டின்னர் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு தோசை சாப்பிட்டு தான் முடிச்சுட்டு இருந்தோம். தோசை எங்கள் ஹஸ்பண்ட் தான் சுட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதனால தான் நான் வீடியோ எடுக்கல, இல்லைன்னா அவருக்கு பிடிக்காது அதெல்லாம். ஸோ அதனால் வீடியோ எடுக்கல. ஃபைனலாக தூங்குறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஒரு பாட்டிலில் பால் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீடியோவும் லைக் பண்ணி விடுங்க.